வணக்கம் அஸ்ட்ரோ ஞான அன்பர்களே, நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். இந்த பூரட்டாதி மாதத்துக்குரிய அனைத்து ராசிகளினுடைய பலனையும் பார்ப்போம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்திலேயே வக்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இவங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கார். இவங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இவங்களுடைய 9ஆம் இடத்துல சூரிய பகவான் 8 9ஆம் இடத்துக்கு புதனோடு சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சுக்கிரனும் புதனும் கொஞ்சம் காலத்தில், அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி மாறுறாரு. புதன் அக்டோபர் 6ஆம் தேதி மாறுறார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னாக்கா, மகரத்துக்கு காரகனும் பாவகனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம். அதாவது 9ஆம் இடத்துக்குரிய காரகனான சூரியனும் அதற்குரிய பாவகனான புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம். கூட இருப்பது கேது, பார்ப்பது செவ்வாய், பாதகாதிபதியான செவ்வாய் பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இவங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தை இவங்க மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இவங்க டிரைவிங் பண்ணிட்டு போகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா நைட் டிரைவிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இவங்க தொழில் விருத்தி ஆவறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு மெயினான காரகத்துவமான 9ஆம் இடம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால இவங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். ஃபாரின் ட்ராவல் எங்கேயாவது போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் 8 குடைவர் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால ஃபாரின் ட்ராவலில் போயிட்டு வர்றதுனால இவங்களுக்கு ஒரு லாபமும் அடைவதற்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்குது. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையும் விநாயகரையும் வணங்குவது இவங்களுக்கு நல்லது. அதை ஏதாவது ஞாயிற்றுக்கிழமையாகவும் பிரதமை அன்னைக்கு, வளர்பிறை பிரதமை அன்னைக்கோ இல்லை நவமி அன்னைக்கோ செய்து கொள்வது இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பொதுவாக மக்கள் 7.5 நாட்டு சனி நடக்கிறது, எனக்கு அஷ்டம சனி நடக்கிறது, சனீஸ்வரருடைய 2ஆம் சுற்று நடக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு பீதி ஒன்று இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சனீஸ்வரர் கர்மகாரகன். அவருக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அவர் உங்களை எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டார். சரிங்களா? ஜென்ரலாகவே எந்த கிரகமும் யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறது ஒரு இதில் அவங்க கிடையாது. அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் இதையும் நம்ம மவுல்ட் பண்ணிக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ சனீஸ்வரருடைய இந்த மாதிரி காலகட்டங்கள் வருது அப்படின்னா என்ன? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேஜர் சேஞ்சஸ்லாம் இந்த பீரியடை தாண்டினதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு கிடைக்கும். இதை நிறைய தடவை நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த பயம் நீங்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். சனீஸ்வரருக்கு பிடிச்சது உழைப்பது. முதல்ல உழைக்கணும். உழைக்கிறதுக்கு இல்லை என்னால் முடியல, நான் படுத்து தூங்க போகிறேன், இப்போது என்னால் முடியாது, இந்த மாதிரி வார்த்தைகளை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ உழைப்பு அப்படின்னு கூப்பிட்டாலும் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் உழைச்சதுக்கான கூலின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அதனுடைய கூலியை அவர் தான் கொடுப்பார். நீங்கள் ஒருத்தர்கிட்டக்க நீங்கள் கடன் பட்டிருக்கீங்க, அதனால் நீங்கள் அவங்களுக்கு வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு யார் கடன் பட்டிருக்காரோ அவர் உங்களுக்கு தேவையான சமயத்தில் காசை கொண்டு கொடுப்பார். சரியா? இது இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் தான் சனீஸ்வரருடைய இது நடக்கும். வேலை பார்ப்பது சனீஸ்வரருக்கு பிடிக்கும். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வேலையை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். பண்ணலைன்னா திரும்பி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ கர்மகாரகனுக்கு நீங்கள் கர்மா பண்ணிங்கனாக்கா ரொம்ப பிடிக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவருக்கு எல்லாரையும் சமமாக பார்ப்பது பிடிக்கும். ஒரு செக்டான கிளாஸுக்கு மட்டும் நான் மரியாதை கொடுப்பேன், இன்னொருத்தாளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்ப்பது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுத்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடியும் விழும். சரியா? இது சிம்பிளான டிப்ஸ். சனீஸ்வரரை பொறுத்த மட்டும் நீங்கள் வாழ்க்கை வழிமுறையில் நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு சிம்பிள் டிப்ஸ்.
அதை தவிர அஃப்கோர்ஸ் நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய மகிமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு பேசிக் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும். இப்போ வந்து கோவிலில் போய் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள், என் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து இருக்கிற பெண்களை வந்து கொடுமைப்படுத்தினீங்கன்னா சாபந்தான் வந்து சேரும். சரியா? அதே மாதிரி இதுலேயுமே நீங்கள் வந்து இந்த ஒரு வழிமுறையை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கனாக்கா அது பிளெஸ்ஸிங்காக மாறும். கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இந்தந்த வழிமுறைகளை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்.